மேலே இருக்கிற பச்சை துலக்கனை குறிக்குது, கீழே நடுவில் இருக்கிற வெள்ளை கிறிஸ்தவனை குறிக்குது, கீழே இருக்கிற காவி மட்டும்தான் எங்கள் கொடி. அதனால் நாங்கள் காவி கொடி தான் ஏற்றுவோம், தேசிய கொடியை ஏற்ற மாட்டோம்னு சொன்ன கூட்டம் தான் இந்த கூட்டம். சீமான் வந்து தலைவரை இல்லை அவர் பேசுறதுனால அதான் அவர் எல்லாரும் வந்து எண்ணெயில தான் வடை சுடுவீங்க, காற்றுல வடை சுடுறது. இப்போ இதையும் நீங்கள் கட்சியில் மேடையில் ஏற்றுறீங்களே, நான் கேட்குறேன் சார், நான் கேட்குறேன், உங்களுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி பேரன்கள் இருக்கிறாங்க படிக்கிறாங்கன்னு சொன்னீங்க, உங்கள் பேரன் அந்த மேடையில் ஏற முடியுமா? எனக்கு வாய்ப்பு கிடைச்சா ஏற்றுவோங்க. கலவரம் என்ன தேச ஒற்றுமைக்கு நீங்கள் பண்ண கலவரமா? அத்வானி ரத்னா ரத யாத்திரை, ஐயா சாமி எங்கள் ஊருக்கு வந்துடாதேன்னு சொன்னவங்க தான் இருந்தாங்க. இப்போ ராகுல் காந்தி நடத்தினார் இந்தியா ஒற்றுமை பயணம், இங்காவது நீ வராதுன்னு சொன்னாங்களா? தமிழகத்தில் பாஜக வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்க? அதாவது வளர்ந்துருக்கிற மாதிரி ஒரு மாயை கிரியேட் பண்ணுறாங்க. இன்னொரு நாட்டை உருவாக்கிய ஒரே பிரதமர் அன்னை இந்திரா காந்தி. அவரை கொச்சப்படுத்துறீங்க, நேருவை கொச்சப்படுத்துறீங்க, உங்களை கொச்சப்படுத்தினா வலிக்குதா? பஞ்சு மிட்டாய் விற்க தடை விதித்தது போல் மதுவை சாராய கடை மூடுவதற்கு தடை விதிப்பீர்களா? ஏன் போங்களேன் பக்கத்தில். டிராக்டர் வாங்கிட்டு ஒருத்தன் 25,000 ரூபா பணம் கட்டலன்னா அவனை போய் வண்டியை சீஸ் பண்ணுறது, அவன் மேலே வண்டியை ஏற்றுறது, கோடிக்கணக்காக கொள்ள அடித்தாலும் வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுவான். நீங்கள் எப்படி அந்த திராவிடம்ங்கிறது இங்கே எடுப்படுதா? அது இருக்கா இன்னும்? எடுபடாமல் நாங்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறோம். மாட்டுக்கறி சாப்பிட்றது பாவமா சார்? நான் என்ன சாப்பிடணும்? அது விலை கம்மியாக கிடைக்கிது, வட சென்னையில் வாங்க எத்தனை கடை இருக்குது. கறின்னா எங்களுக்கு அதான் கறி. முடியாதவங்க முக்கக்கூடாதுங்க, முடிஞ்சவங்ககிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு போட்டு. 400 இடங்களை வந்து பாஜகவினுடைய கூட்டணி கைப்பற்றி மீண்டும் ஆட்சி பெறும் உறுதியாக சொல்கிறார். அவர் மிச்சம் அந்த 100 சுவிட்சத்தை ஏன் விட்டாருன்னு தெரியல. பாய் தானே சொல்லிட்டு போகலாம். இல்லை வாரிசரசியலை ஒழிப்போம், குடும்ப ஆட்சியை ஒழிப்போம். என்னடா கவர்னரும் அண்ணாமலையும் நிர்மலா சீதாராமன் இவங்க 3 பேரோட கதையை மட்டும் நாங்கள் சொன்னால் ஈழத்தமிழர்களுக்கு எதிரான இயக்கம், துரோகம் செஞ்ச இயக்கம் தான் திமுக அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து திமுக மேலே வச்சுக்கிட்டே இருக்காங்க. அது குறிப்பாக நாம் தமிழர் அவங்க வந்து தொடர்ந்து அதை பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க ஒரு ஈழத்தமிழர்னு சொன்னதுனால நான் அந்த கேள்விக்குள்ளே போகிறேன். அவங்க ஏதாவது நீங்கள் திமுக கட்சிக்காரு அப்படின்னு உங்களை பார்க்காம உங்களுக்கு உதவி செய்ய காரணம் அந்த மாதிரி ஏதாவது உங்கள் மேலே கூட்டம்? நிறைய பேர் 50-60 பேர் இருந்தாங்க. அதெல்லாம் அதை பற்றி அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லவே இல்லை. அவங்க நல்லா உணர்ந்துருக்காங்க. ஈழத்தமிழர்கள் நல்லா உணர்ந்துருக்காங்க. ஒரு நாட்டோட பிரச்சனையில் ஒரு நாடே தலை முடியாத போது ஒரு மாநிலம் தலையிட முடியாது அப்படின்றது அவங்க நல்லா தெரிஞ்சுது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அழுத்தம் கொடுத்தோம், எல்லா உதவியும் எல்லாம் பண்ணோம். இப்போ நீங்கள் இவ்வளோ நேரத்தில் வேறு யாராவது பற்றி கேட்டிருந்தா பரவாயில்ல. சீமான் வந்து தலைவரை இல்லை அவர் பேசுறதுனால அதான் அவர் எல்லாரும் வந்து எண்ணெயில தான் வடை சுடுவீங்க, காற்றுல வடை சுடுறவர். அண்ணாமலைக்கும் மேலேன்றீங்களா? ஆமாம், அவர் வந்து இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களில் அதுவும் சின்ன வயசு பசங்களை வழி தவறாக நடத்தக்கூடிய ஒரு தலைவர். அவர் நடக்காத விஷயங்கள்லாம் சொல்லி இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மனசாட்சியத்தை சொல்லுங்கள். இலங்கையில் பிரச்சனை, தமிழ்நாட்டிலேருந்து என்ன பண்ண முடியும், என்ன கேட்க முடியும்? மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும், அவங்கள வற்புறுத்த முடியும், நம்மளால் முடிந்த உதவிகளை செய்ய முடியும். இதை தாண்டி ஒரு மாநிலம் இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் என்ன பண்ண முடியுன்ற ஒரு 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 பொது அறிவு இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? இல்லைண்ணே, தலைவர் பீச்சில் போய் உட்கார்ந்தார்ல, உண்ணாவிரதம் இருந்தார்ல, போர் நிறுத்தம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி, அவர் ஒரு அந்த சில மணி நேரங்கள் பல மணி நேரங்கள் உண்ணாவிரதம் இருந்து காங்கிரஸ் அரசு வந்து இதை ஏற்றுருச்சு, போர் நிறுத்தம் வந்து அறிவிக்கும் அப்படின்ற ஒரு அறிக்கை அவர் சொன்ன பிறகு தானே எல்லாரும் அங்கே வந்து அந்த விஷயங்கள் ஒரு வேளை நின்றுடுச்சோ அப்படிங்கிற ஒரு பேச்சு இங்கே அடிப்பட்டதில்ல. அந்த உண்ணாவிரத்தை தானே இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறாங்க எல்லாருமே. ஏங்க உண்ணாவிரதம் இருந்தார், உத்தரவாதம் தந்தாங்க, எழுந்தார். இதே ஒரு இதை பெரிய தப்பாக பேசுகிறாருல்ல. பிரபாகரனை கொண்டு வந்து சிறையில் அடைப்பேன்னு சொன்ன ஜெயலலிதாவை என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? எங்கேயாவது பயிற்சி எம்ஜிஆர் காலத்தில் அவங்கள ஃப்ரீயாக வந்தாங்க, பயிற்சி எடுத்தாங்க, இந்திரா காந்தி அம்மா ஹெல்ப் பண்ணாங்க, ராஜீவ்காந்தி ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒரு தேச துரோகியாகவே பிரபாகரனை சித்தரித்து அவங்கள கேவலப்படுத்தி போருன்னா உயிர் போக தான் செய்யும்னு சொன்னாங்க. அவங்க எங்கேயோ நடந்த சண்டைக்கு போன உயிருக்கு நாங்கள் காரணம்.
ஆனால் போர்னா சாவை தான் செய்வாங்க அப்படி. போர்னா போர் நடந்தால் சில உயிர்கள் பலி நடக்க தான் செய்யும். அது எவ்வளோ கேவலம். அங்கே நடந்தது போரா சொல்லுங்கள். அதெல்லாம் பேசியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இலங்கை தமிழர் உணர்கிறாங்க திமுக எவ்வளோ உதவி பண்ணுச்சுன்னு. அந்த இலங்கை தமிழருக்காகவே ஒரு முறை ஆட்சியை இழந்த ஒரே கட்சி திமுக தான். அந்த பேரை சொல்லி தான் கலைச்சாங்க. அதனால் எங்களால் முடிஞ்ச எங்கள் உறவு எங்கள் தமிழ் அப்படின்னா அது உலகத்தில் எங்கே இருந்தாலும் குரல் கொடுக்குற கட்சி தான் திமுக. அதில் என்றைக்கும் நாங்கள் திசை மாறியோ வழி மாறியோ போக மாட்டோம். இன்னைக்கு தமிழகத்தில் அதிமுக திமுக போட்டி இருக்கோ இல்லையோ, அண்ணாமலைக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, குறிப்பாக பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லியான பரப்புரையை தான் இப்போ அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர்றாரு. நீங்கள் தமிழகத்தில் பாஜக வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதாவது வளர்ந்துருக்கிற மாதிரி ஒரு மாயையை கிரியேட் பண்ணுறாங்க. நீங்கள் கூட சொல்லலாம் இல்லை புள்ளி விவரம் சொல்லுது அது வருதுன்னு. நீங்கள் பிஜேபியில் இப்போ நிறைய பேர் போய் சேர்ந்துருக்காங்களா, அவங்களாம் யாருன்னு பாருங்கள். உங்கள் மனசாட்சி கட்டுப்பட்டு பாருங்கள். கொலை குற்றவாளிகள், ரவுடிகள், பேருக்கு முன்னால் அடைமொழி கொண்டவர்கள், இவரை சேர்க்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ சமீபத்தில் கூட ஒரு முன்னாள் எம்எல்ஏன்னு சொல்லி ஒரு 14 அதிமுகவில் இருந்து ஒரு 14 எம்எல்ஏ. ஆமாம், நான் வந்து பயந்தே போயிட்டேன். ஏன்னா சராசரி இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னால் கண்ணை மூடிக்கு நான் ஆதரிக்க என்னோடய பகுதியில் ஒரு 2000 பேர் குறைஞ்சபட்சம். ஏன்னா அதிகமான நம்பிக்கை வச்சு நான் பள்ளத்தில் வந்துடக்கூடாது. 2000 பேர் இருப்பாங்க ஒரு சாதாரண பேச்சாளனுக்கு. அப்போது ஒரு எம்எல்ஏக்கு நான் கணக்கு போட்டது குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேர் அவருக்கு ஆதரவாளராக இருப்பாங்க. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட இவர் ஒரு 1,40,000 ஓட்டரை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. எல்லாமே எக்ஸ்பிரி ஆன மருந்து, யூஸ் பண்ண முடியாத பாத்திரம். இதை கொண்டு போய் இங்கேருந்து ஃப்ளைட்டில் ஏற்றி எடுத்து போய் சேர்த்துருக்காரு. அவங்க வீட்டில் அவரே அவர் கட்சியை மறந்துருப்பார் போல் அந்த எம்எல்ஏ. இதில் அதிமுக காரங்களுக்கே அவர் எந்த எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏன்னு அவங்களுக்கே தெரியல. அப்புறம் இப்படி வந்து ஒரு ஷோ நடத்துறது, சினிமா ஷூட்டிங் நடத்துறது. இப்போ என் மக்கள் என் மன்னன் போகிறார்ல, இந்த நாட்டில் எவ்வளோ பேர் நடந்திருக்காங்க. அந்த காலத்தில் முன்னாள் பிரதமர் சந்திரசேகர் நடந்தார், அப்புறம் குமரி ஆனந்தன் நடந்தார், அப்புறம் வைகோ நடந்தார், அதுக்கப்புறம் என் தலைவன் அண்ணன் தளபதி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து வட சென்னை வரை நடந்தார். அந்த பயணத்தில் ராகுல் காந்தி நடக்கிறாரு. அங்கேருந்து தெற்கே வந்துட்டு இப்போ வடக்க போயிட்டுருக்காரு. அந்த நடைப்பயணத்துக்கும் இந்த நடைப்பயணத்துக்கும் உள்ள வித்தியாசம் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். 1/2 கிலோமீட்டர் 4 ஸ்டெப்பு வைக்கிறது, 4 நாள் நிறுத்துறது, என்ன வேலை இது? அங்கங்கே ஆளை காசு கொடுத்து போட்டுறது, பைப்பு ஒடிஞ்சு மண்டை ஒடிஞ்சு போகுது. பேனர் வைக்காதுன்னு சொன்னால் திமுகவின் அராஜகன்றீங்க. உங்களை வைக்க விட்டால் அது எவன் மண்டையெல்லாம் வந்து விபத்தாகி போகுது. இதுக்கு காரணமாக இருக்கார் அவர் இங்கே தான் இப்போ வந்து தான் என் மண் என் மக்கள். இதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் என்ன சொன்னார்? இதுதான் என் மண் என் மக்கள்னு சொன்னார். அவர் பேட்டியெல்லாம் கூட வந்துச்சு, நான் கர்நாடகாக்காரன் பியூர் கனடியன். இப்போ எதை நம்புறது? அவர் பியூர் தமிழன் சொல்கிறத நம்புறதா, பியூர் கனடியன் சொல்கிறத நம்புறதா? அந்த மாதிரி ரெட்டை நாக்கு இருக்கக்கூடாது, ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. அதுலேயும் ஒரு ஐபிஎஸ் படித்த ஆளுக்கு ரெட்டை நாக்கு இருக்குது. இப்போ இந்த ஃபைல்ஸு கில்ஸுன்னு விட்டார்ல திமுக ஃபைல்ஸ். நாங்கள் தேர்தல் நேரத்தில் தேர்தல் கமிஷன் நாங்கள் கொடுப்போம்ல சொத்து பட்டியல், அதை வாங்கி வச்சுக்கிட்டு அவர் பாட்டு நான் ஃபைல் விட்டேன் அதை விட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் என்ன ஒன்றுமே கேட்கல. ரஃபேல் வாட்சிக்கு பில் இருக்கான்னு தான் கேட்டோம். அது என்னென்ன பேசினார் கேட்ட அமைச்சர் தூக்கி உள்ளே வச்சுட்டார், வெளியே வர முடியல. வச்சிருக்காரு, வெளியே வர முடியல. திமுககாரன் வேறு எவனா இருந்தால் நேரம் செத்து போயிருப்பான். நாங்களாம் இருக்கோம், புரியுதா? வெளியே வருவோம். நம்ம என்ன கேட்டோம்? பில்லு கேட்டோம். அதுக்கு என்னென்ன சொன்னார் அவர்? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அது ஒரு ரஃபேல் தயாரிப்பு. அந்த கம்பெனிக்காரன் அவனோட ஆண்டு விழாவுக்காக போடுற வாட்ச்சு, முதல்ல 47வது வாட்சின்னாரு, ரெண்டாவது 157வது வாட்சின்னாரு, அப்புறம் முதல்ல நான் வாங்கினேன்னாரு, அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட செகண்ட் ஹேண்டு வாங்கிட்டே இவ்வளோ வாங்கி. இப்போ அவங்க கட்சியும் அப்படி தான் இருக்குது. இதை நான் சொன்னால் தான் கோபம் வருது. ஏதாவது ஒரிஜினல் அந்த வாட்ச் உட்பட செகண்ட் ஹேண்டு வாங்கிட்டு பில்லை கேட்டால் ரசீது காட்டுறாரு. அதையும் தாண்டி அந்த ரஃபேல் வாட்சி கையில் கட்டினால் தேசபக்தியின் அடையாளம். இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வெளிநாட்டு வாட்சை கையில் கட்டினா தேசபக்தின்னா எந்த முட்டாளாவது ஒத்துக்கோனா? நம்மளாம் என்ன சொன்னோம்? இந்தியனாக இரு, இந்திய பொருளை வாங்கு. நீ பிரான்ஸ் பொருளை வாங்கிட்டு அது தேசபக்தின்னு தப்பு தப்பா. இடையில இந்த பஞ்சு மிட்டாய் விற்றாங்க, அதில் கெமிக்கல் இருக்குது, சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு கேன்சர் வரும். ஆகவே பஞ்சு மிட்டாய் விற்க தடை சொன்னோம்மா. அடுத்த நாள் இவர் கேட்குறாரு,
பஞ்சு மிட்டாய் விற்க தடை விதித்தது போல் மதுவை சாராய கடை மூடுவதற்கு தடை விதிப்பீர்களா? ஏன் போங்களேன் பக்கத்தில், இங்கே தானே இருக்கீங்க. நாங்கள் கர்நாடகாவை கூட போக சொல்ல, ரொம்ப நேரம் ஆகும் பஸ் ஏறி போனோம். நடந்து போனால் பாண்டிச்சேரிக்கு போயிடலாம். உங்கள் கவர்மெண்ட்டு தானே, அங்கே மூடிட்டீங்க வந்து சொல்லு. அவங்க வந்து தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்து மது ஒழிப்போம், மதுபான நாங்கள் ஒழிப்போம்னு சொல்லவே அப்படின்னு இல்லைங்க, அறிக்கை. படிப்படியாக குறைப்போம்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், மசூதி கிட்ட, ஸ்கூல்கிட்ட, எங்கெல்லாம் இருக்கக்கூடாத இடத்துல ஏடிஎம்கே கடை வச்சுருந்தோம், அதெல்லாம் மூடி இருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு இப்போ முந்தானத்து கூட முத்துசாமி அண்ணன் சொல்லியிருக்காங்க, மதுவு கடையை மூடி அவங்கள கள்ளச்சாராயம் குடித்து சாவ வைப்பதை விட அதிலிருந்து மீட்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். அதற்காக கவுன்சிலிங்கை துவக்கி இருக்கிறோம். ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கணும், ஆக்கப்பூர்வமாக கேள்வி கேட்கணும். இப்போ நான் பார்த்து உங்களை இந்த கையை நீட்டி ஒரு கேள்வி கேட்டேன், நான் 3 விரல் என்ன தானே பார்க்குது. அதை உணர்ந்தவன் தான் மனிதன், அதை உணர்ந்தவன் தான் தலைவன். ஒரு தலைமைக்கு லாக்கி இல்லாத ஒரு ஆளை கொண்டாந்து பிஜேபி போட்டு, ஏடிஎம்கே போட்டு சகட்டு மேனிக்கு பேசி அது மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. இந்த தேர்தல் முடிஞ்சால் பிஜேபி தன் தலையில் தானே கொட்டி கொண்டு இவரை மாற்றிவிடும். நீங்கள் போகிற போக்கில் பேசிகிட்டே இருக்கப்போ ஒரு விஷயங்களை சொன்னீங்க, நானும் கூட அதுக்கு சொன்னேன், பியூர் கனடியன் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு. அவர் தமிழன்னு சொல்ல கன்னடியன் ஒரு பக்கம் சொன்னாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் திராவிட மாடல், திராவிடம் அப்படிங்கிறதுக்கு எதிராக நாங்கள் தேசியம் பேசுகிறோம், திராவிடம்னு நீங்கள் பிரித்தால பார்க்குறீங்க அப்படின்றத ஒரு தொடர் குற்றச்சாட்டாக பாஜக தரப்புலேருந்து வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி அந்த திராவிடம்ங்கிறது இங்கே எடுபடுதா? அது இருக்கா இன்னும்? எடுபடாமல் நாங்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறோம். திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி தானேங்க ஓட்டே வாங்கினோம், அதை தான் நடத்திருக்கோம். அது வேறு, நாங்கள் திராவிட மாடல்னு சொல்கிறோம், தென் தமிழகத்தை சேர்த்து சொல்கிறோம். நீங்கள் தேசியம்னு சொல்கிறீங்க, எதை அடிப்படையாக சொல்கிறீங்க? சனாதனம்னு சொல்கிறது யார்? சனாதன தர்மம் என்ன? அது தேவையா? சனாதனம் தான் இந்த நாட்டை இணைச்சிதுன்னு சொல்கிறீங்க. ஒரு முஸ்லீம் அவன் மாட்டுக்கறி துண்ணா அவனை போய் வெட்டுறீங்க, அது என்ன தேசியம்? அது நீங்கள் இனம் பிரிக்கலை. நீங்கள் யார்? முதல்ல பிஜேபி கட்சி இருக்குது, அதனோட ஹெட் குவார்ட்டர் இருக்குல்ல நாக்பூரில். அதில் என்றைக்காவது இந்த 52 வருஷ காலமாக இந்த தேசியம்னு சொல்கிறீங்கல்ல, அந்த தேசிய கொடியை ஏற்றிருப்பீங்களா? அந்த கொடி என்ன சொன்னீங்க தெரியுமா? நீங்கள் மேலே இருக்கிற பச்சை துலக்கனை குறிக்குது, கீழே நடுவில் இருக்கிற வெள்ளை கிறிஸ்தவனை குறிக்குது, கீழே இருக்கிற காவி மட்டும்தான் எங்கள் கொடி, அதனால் நாங்கள் காவி கொடி தான் ஏற்றுவோம், தேசிய கொடியை ஏற்ற மாட்டோம்னு சொன்ன கூட்டம் தான் இந்த கூட்டம். புரியுதுங்களா? காந்தியை கொண்ட கோட்சேவுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறீங்க, நீங்கள் எப்படி தேசியம் பேசுவீங்க? நீங்கள் தேச விரோதிகள். பாஜக தான் தேச விரோதிகள். வேறு எங்கள் காந்தியை கொண்டவனை போய் நீங்கள் கொண்டாடுறீங்க. ஒரு கர்ப்பிணி பொண்ணை போட்டு கற்பழிச்ச 11 பேருக்கு விடுதலை கொடுத்துட்டு அவனை தேச தியாகி மாதிரி மாலை போட்டு வரவேற்கிறீங்க. இப்போ நீங்கள் தேச விரோதி இல்லாத உங்களை என்னன்னு சொல்கிறது? நாங்கள் திமுக ஆரம்பித்தோம், தனித்தமிழ்நாடுன்னு ஆரம்பித்தோம், சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை வந்துச்சு, இன்றோடு அந்த கோரிக்கையை கைவிடுகிறேன் சொன்னாரா இல்லையா அண்ணா? ஒரு நாட்டுக்கு ஆபத்துனா நாடு இருந்தால் தாங்க அதில் மாநிலம் இருக்க முடியும், அதை நம்புகிறவங்க நாங்கள். நீங்கள் இந்து ராஜ்யம் அமைச்சே தீர்வுன்றீங்க. காந்தியை கொண்டவனை பாராட்டுறது, காந்தியால் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கலன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அபத்தமான சொல். இப்போ நான் சொன்னேன்ல சார், நான் சில வார்த்தை யூஸ் பண்ணேன், தேட்டரில் அதை பசங்க யூஸ் பண்ணாங்க, எனக்கு பயமாயிடுச்சின்னு சொன்னேன் இல்லைங்க. அந்த பயம் ஒரு பெரிய மனிதனுக்கு வரணுமா இல்லையா? அப்படி சொல்லலாமா? வள்ளுவருக்கு காவி துண்டு போத்தலாமா? யார் அடுத்தவன் புள்ள பெற்றா அது நீங்கள் வந்து பேர் வச்சுக்கிற புத்தி, அது என்ன புத்தி? அது நீங்கள் தான் தேச துரோகிகள். குஜராத் கலவரம் என்ன தேச ஒற்றுமைக்கு நீங்கள் பண்ண கலவரமா? அத்வானி ரத்னா ரத யாத்திரை, ஐயா சாமி எங்கள் ஊருக்கு வந்துடாதேன்னு சொன்னவங்க தான் இருந்தாங்க. இப்போ ராகுல் காந்தி நடத்தினார் இந்தியா ஒற்றுமை பயணம், எங்கேயாவது நீ வராதுன்னு சொன்னாங்களா? வரவேற்று வாங்கி கூப்பிட்டு இப்போ போகிறார் யாத்திரை, நீதி யாத்திரை. பிஜேபிக்காரன் கும்பலாக நின்று பிஜேபி கொடி வச்சுட்டு கத்துறான், அவர் பாட்டுக்கு வேனை இறங்கி விட்டு அவங்களுக்கும் போய் கை குலுக்கிட்டு வர்றாரு. இதுதான் தேசபக்தி. அவனுக்கு வந்து உண்மையை, நீதியை, நியாயத்தை போதிக்கிறோமே, இதுதான் நீதி யாத்திரை, இதுதான் தேசபக்தி. நீங்கள் கலவரத்தை தூண்டி குளிர்காயத்திலே இருந்தால் எப்படி? அது குஜராத் தேர்தல் வந்தது, பாகிஸ்தானில் போனோம், நாங்கள் பாகிஸ்தான் எல்லையில் குண்டு வீசி முகாம்களை அழித்து விட்டோம், பயணம் வெற்றி, இந்த பிரதமர் அப்படி தானே சொன்னார். ஆனால் பாகிஸ்தானோட பிரதமராக இருந்தார்ல இம்ரான் கான், அவர் இந்தியாவுக்கும் வந்திருக்கார், அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில் கிரிக்கெட் விளையாடி சென்னை தண்ணி குடித்தார்ல, அந்த பாவத்துக்கு அவர் சொன்னார், நாங்கள் அபிநந்தன் ஒரு இராணுவ அதிகாரியை பிடிச்சி வச்சுருக்கோம். ஆனால் 2 நாள் இந்திய சர்க்கார் சொல்லலை. இம்ரான் கானும் சொல்லலைன்னா அவர் அங்கே ஃபைல் அப்படியே முடிச்சிருன்னு சொல்லியிருப்பாங்க. வெற்றிகரமாக போன குண்டு போட்டால் தானேங்க சொன்னாங்க. நான் தப்பு சொன்னால் நீங்கள் இப்போயே கேட்கலாம், அப்படி தானே சொன்னாங்க.
நாங்கள் போனோம், குண்டு போட்டோம், ஒரு இராணுவ வீரரை இழந்துட்டோம், பிடிச்சி வச்சுருக்காங்க, நாங்கள் பேச்சுவார்த்தை கூப்பிட்டு வரோம்னு சொல்லவே இல்லை. அவர் சொன்னார், இங்கே வந்து சாப்பிட்ட சாப்பாடும் அந்த தண்ணிக்கு விசுவாசமாக இருக்கார். நீங்கள் உங்களோட மத வெறிக்கு விசுவாசமாக இருந்துட்டு ஒரு இராணுவ அதிகாரியை இழக்க பார்த்தீங்க. அதுக்கப்புறம் தான் அவரை கூப்பிட்டு வந்தோம். நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறப்ப தான் நீங்கள் நம்ம இந்தியா 1000 தான் இருந்தாலும் நம்முடைய இந்தியாவினுடைய பிரதமரை பெருமையாக பேசாமல் நீங்கள் பாகிஸ்தானுடைய பிரதமரை பெருமையாக பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் பேசுகிறப்ப உங்கள் மீதான குற்றச்சாட்டு. அதனால தான் நீங்கள் வந்து ஒரு பிரிவினைவாதத்தை வளர்க்கிறீர்கள் அப்படின்னு உங்கள் மேலே. சரிங்க, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தேசத்தில் தேர்தல் நடந்தது, தேர்தல் முடிஞ்சுது, வல்லபாய் பட்டேலும் பிஎம் ஆகணுன்றாரு, நேரு பிரதமர் ஆகணும். யாரை பிரதமர் ஆக்கலாம்? காந்தி தானே டிசைட் பண்ணார், ஏன் பட்டேலை பண்ணல? இப்படி ஒரு பிரதமர் அந்த கட்சியிலேருந்து வருவார் தெரிஞ்சு தான் அன்னைக்கே அவங்க வந்து நேருவை சேர்ந்தெடுத்தாங்க. நேரு போனார், சாஸ்திரி வந்தார். அது அவங்க வரலாற்று பிழைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பட்டேலை தான் தேர்ந்தெடுத்து. இது குண்டு ஊசி கூட இல்லாத, பட்டன் தயாரிக்க கூட வக்கு இல்லாத இந்த இந்தியாவை, குப்பையாக விட்டு போன இந்தியாவை பெருக்கி சுத்தம் பண்ணி அணைகளை கட்டி ரயிலை வாங்கி ஃப்ளைட்டை வாங்கி ஃபுட் கார்பரேஷன் இந்தியான்னு சொல்லி குடோனை கட்டி இந்த மக்களை பசுமை புரட்சி ஏற்படுத்தி பிச்சை எடுத்திருந்த நம்மளை வந்து தன்னிறைவு பண்ணி இதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி அணுகுண்டு தயாரித்து அணுகுண்டு சோதனையை உலகத்துக்கு கண்ணுக்கே மறைச்சி சோதனை நடத்தி ஹெலிகாப்டரை விட்டு உலக வரலாற்றில் ஒரு நாட்டுக்குள் புகுந்து அந்த நாட்டை அடித்து வீழ்த்தி இன்னொரு நாட்டை உருவாக்கிய ஒரே பிரதமர் அன்னை இந்திரா காந்தி. அவரை கொச்சப்படுத்துறீங்க, நேருவை கொச்சப்படுத்துறீங்க. உங்களை கொச்சப்படுத்தினா வலிக்குதா? நீ அவரை கொச்சப்படுத்தினாமல் இருந்தால் தான் நான் உன்னை கொச்சப்படுத்தாமல் இருப்பேன். நீங்கள் கொச்சப்படுத்தும்போது உங்களுக்கு வலிக்கல இல்லை, அப்போ அடித்தா திருப்பி அடி. நான் ஏசுநாதர் கிடையாது, ஒரு கன்னத்தில் அறிஞ்சால் மறு கன்னத்தை காட்டுன்னு அடித்தா திருப்பி அடிப்பேன். அது என் மொழியில் இருக்கும். தாங்கிற சக்தியை நீங்கள் உருவாக்கிங்க. சாமி பேரை சொல்லி ஏமாத்தாதீங்க. இப்போ தெலுங்கானாவில் தேர்தல் நடந்தது, நாங்கள்லாம் போய் 500 ரூபா கொடுப்போம், 1000 ரூபா கொடுப்போம், லேப்டாப் கொடுப்போம், சைக்கிள் கொடுப்போம்னு ஓட்டு கேட்டாங்க. நீங்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க? நாங்கள் வெற்றி பெற்றால் ராமர் கோயிலுக்கிட்ட போய் காட்டுவேன்றீங்க. என்ன ராமனுக்கு விரோதம்? எனத்தில் பொட்டு இருக்கா, கழிச்சிடுச்சா? இருக்கா, பொட்டு இருக்கா? இருக்குண்ணா. இப்போ நான் இந்து இல்லையா? நீங்கள் சொல்கிற இந்து வேறு, நான் சொல்கிற இந்து வேறேன்ற நான். அவங்க வந்து நீங்கள் எப்படி அவங்க இந்துவை குறி வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி திமுக வந்து கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களும் வச்சு குறி வச்சு பண்ணுறீங்க. நாங்கள் பண்ணுறது மத அரசியல்னா நீங்கள் பண்ணுறதும் மத அரசியல் தானேன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, 100 பேர் இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, அதில் ஒருத்தர் தான் இருப்பான், ஒரு முஸ்லீமும் ஒரு கிறிஸ்டினும் இருக்கான். அப்போ நீங்கள் தானே அவனை காப்பாற்றணும், அவன் உங்களை காப்பாற்றணுமா? அந்த அடிப்படையில் செஞ்சால் இது மத அரசியல் இல்லை. நான் பெரும்பான்மை, எவனை ஒன்றா நசுக்குவேன், எவனை ஒன்றா உதைப்பேன், நாட்டில் எவனை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறது அதுதான் மதவாதம். புரியுதுங்களா? மாட்டுக்கறி சாப்பிட்றது பாவமா சார்? நான் என்ன சாப்பிடணும்? அது விலை கம்மியாக கிடைக்கிது, வட சென்னையில் வாங்க, எத்தனை கடை இருக்குது. கறின்னா எங்களுக்கு அதான் கறி. நீ சொல்லாத ஆடு தான் துண்ணணும், கோழி தான் துண்ணணும், யாகம் வளர்த்தனா நாங்கள் ஆடு கோழி வெட்டுற பழக்கம். சாமிக்கு சரக்கு வாங்கி வைப்போம், கத்தி வைப்போம், சுருட்டு வைப்போம். நீங்கள் அபச்சாரம்னு ஓடினா அதுக்கு நாங்களா பொறுப்பு? சிவனுக்கு கஞ்சாவே வைக்கிறாங்க. அப்புறம் சொல்லுங்கள், நீங்கள் கலாச்சார ரீதியாகவே நீங்கள் வேறு, நாங்கள் வேறுங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்தது இந்தியான்றோம். இந்துக்களுக்கு தான் இந்தியான்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது செல்லாது, நடக்காது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வேண்டும் மோடி மீண்டும் மோடின்னு ஒரு பிரச்சாரத்தை வச்சுருக்காங்க. மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிறப்ப இந்த வரக்கூடிய 2024 நாடாளுமன்றத்தில் 400 இடங்களை வந்து பாஜகவினுடைய கூட்டணி கைப்பற்றி மீண்டும் ஆட்சி பெறும் உறுதியாக சொல்கிறார். நடக்க வாய்ப்பு இருக்காங்க. அவர் மிச்சம் அந்த 100 சுவிட்சத்தை ஏன் விட்டாருன்னு தெரில. வாய் தானே சொல்லிட்டு போகலாம் இல்லை? இப்போ எப்படி அண்ணாமலை சொல்கிறாரோ 25 எம்பி தமிழகத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு செல்வார்கள், அது மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. அதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ இப்போ ஒன்றும் வேணாங்க, சிம்பிளாக சொல்கிறேன், நிறைய விஷயம் போக விரும்பலை. இப்போ நட்டா தமிழ்நாட்டுக்கு வந்தார், என்ன சொன்னார்? தமிழ்நாட்டுக்கு நாங்கள் பாஜக சர்க்கார் 10 ஆண்டு காலத்தில் இதை செய்து கொடுத்தோம், அதற்காக எங்களுக்கு வாக்களியுங்கள். 10 ஆண்டு காலத்தில் இதை செய்து கொடுத்தோம் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். இப்படி செஞ்சதை சொல்லாமல் வாரிசு அரசியலை வீழ்த்துவோம், குடும்ப அரசியலை ஒழிப்போம். ஏங்க எங்கள் கட்சியில் தலைவரை போடுறோம், பொதுச் செயலாளர் போடுறோம், பொருளாளர் போடுறோம், இளைஞரணி செயலாளர் போடுறோம், அது எங்கள் கட்சிக்குள்ளே. ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோமா இல்லையா? மக்களை ஓட்டு போட வைக்கிறோமா இல்லையா? உதயநிதியை நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வாரிசு அரசியல்னு. அப்போ நீங்கள் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மக்களை நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீங்க, அவமானப்படுத்துகிறீங்க. ஆனால் நீங்கள் கொண்டு வந்து இங்கே இப்போ இந்த சட்டம் பேசுகிற கவர்னரோ, இந்த சட்டம் பேசுகிற அண்ணாமலையோ, இல்லை எல் முருகனோ, இல்லை
தமிழிசை சவுந்தரராஜனும் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு வேறு நாதி இல்லை. யாரெல்லாம் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியாமல் தோற்று போகிறாங்களோ அவங்கள வச்சு நீங்கள் ஏதாவது பண்ணணுன்னு பார்க்குறீங்க. அது நடக்காது. நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு 40க்கு 40 ஜெயிப்பதற்கு போன 10 ஆண்டு காலம் யூபிஐ கவர்மெண்ட் இருந்தபோது, மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது, இங்கே நீங்கள் வந்து இந்த கேகே நகரில் உட்காந்து கேட்குறதுனால சொல்கிறேன், உங்கள் பக்கத்தில் இருக்கிற பாடி மேம்பாலம், கிண்டி மேம்பாலம், கோயம்பேடு மேம்பாலம், 2 வழி சாலை 4 வழியாச்சு, 4 வழி சாலை 6 வழியாச்சு, சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வந்தோம். ராமர் பேரை சொல்லி அதை தடுத்தீங்க. இன்னும் தமிழை செம்மொழி ஆக்கணும், அதுக்கு ஆய்வு மையத்தை நிறுவனம். இவ்வளோ விஷயம் இருக்குது நாங்கள் சொல்கிறதுக்கு. நாங்கள் என்ன செஞ்சோன்றதுக்கு நீங்கள் செஞ்சதுக்கு ஒன்று சொல்லுங்கள். ஒன்று செஞ்சீங்க. 2015 எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினீங்க. அது வந்து ராமதாஸோட புள்ள அன்புமணி ராமதாஸ் நான் தான்றார். நீ அடிக்கல் நாட்டினியோ அதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கி 2005 இன்னைக்கு 15 வரப்போதா இல்லையா? ஒரே ஒரு செங்கல்லை வச்சுங்க அங்கே. அந்த செங்கல்லையும் எங்கள் அண்ணன் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தூக்கிட்டு வந்துட்டார். அதுக்கு ஒரு கேஸும் போட்டிங்க. நீங்கள் பண்ணதை சொல்லுங்கள். கேட்டால் வெக்கமே இல்லாமல் நாங்கள் குழா போட்டு குத்துக்கிறோம், நாங்கள் கக்கூசு கட்டி குத்துக்கிறோம். இது போய் நீ வடநாட்டில் சொல்லு, தமிழ்நாட்டில் சொல்லாத. 1969 கலைஞர் நீங்கள் தரையில் தான் குழா போடுறீங்க, 3வது மாடியில் குழா போட்டு குத்துட்டோம் நாங்கள். ஆச்சுங்களா? கக்கூசு வீடு கட்டி அட்டாச்சு பாத்ரூம் கட்டினவன் தமிழ்நாடு. இங்கே வந்து கதை சொல்லாதீங்க. பல்லாயிரம் கோடி பேருக்கு உஜ்வாலா, அதுக்கு என்ன கேஸா? உஜ்வாலா நாங்கள் 2006 கொடுத்துட்டோங்க கலைஞர் கேஸு. ஆனால் இப்போ விண்ணப்பிச்சுட்டு தானே இருக்காங்க மக்கள், இப்பவும் அதை வாங்கிட்டு தானே இருக்காங்க. மத்திய அரசினுடைய நீங்கள் சொல்கிற எல்லா திட்டங்களும் இப்பவும் போயிட்டு தானே இருக்குது. அடுத்த தலைமுறை வந்துட்டான்ல, அந்த தலைமுறைக்கு நாங்கள் கொடுத்தோம். அது இதில் வேடிக்கை, நீங்கள் கேஸ் கொடுக்குறீங்க. அப்போ கேட்டாங்க எதிர்கட்சிலாம், கேஸ் கொடுத்தா சிலிண்டர் யார், இது அடுப்பு யார் தர்றதுன்னு. அடுப்பையும் சேர்த்து கொடுத்தோம். அதனால் இந்த சீனு குழா கட்டினேன் ககுசு நீங்கள் சொல்லிக்கொள்ளும்படியாக. இப்போ இதை பாருங்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம்தான் ஆகுது. கிண்டியில் ஆஸ்பத்திரி கட்டி திறந்துட்டோமா? அதுக்கு டேட்டு கொடுக்க வக்கிருந்ததா? அதை விட வேறு வேலை என்ன இருக்குது? மதுரையில் நூலகம் கட்டி திறந்துட்டீங்க. ஆமாம், எதை திறக்கலைங்க, சொன்னால் செய்யணும். நாங்கள் எங்கள் இப்போ முதலமைச்சராக இப்போ இளைஞரணி செயலாளர் இருந்தார், உள்ள மேயராக இருந்தார். 10 பாலம் சொன்னோம், 9 பாலம் 1 இயரில் கட்டி முடித்தோம். 1 வந்து நாங்கள் லேட் ஆச்சு, ஆட்சி போச்சு. 5 வருஷம் அங்கே காரி முடிச்சுட்டு தானே கிடந்தது பெரம்பூர் பிரிட்ஜு. நிற்காது, இது கட்டினா விழுந்துரும்னு. இப்போ நாங்கள் வந்து கட்டி 10 வருஷம் ஆகுது. எங்கன்னா வீரில் இதை போய் இப்போ காட்டுங்க. முடியாதவங்க முக்கக்கூடாதுங்க, முடிஞ்சவங்ககிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு போட்டினோம். அந்த நிலைமை தான். ஆனால் நீங்கள் வந்து 40 ஜெயிச்சிருவோம், 400 ஜெயிச்சிருவோம், அத்தைக்கு மேலே மீசை முழிச்சா பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு நாட்டை கணக்கு வச்சுருப்பீங்க, சீனாவில் போய் 2 குண்டை போட்டு. ஏங்க இவ்வளோ பெரிய நாடு, இந்திரா காந்தி காலத்தில், நேரு காலத்தில், மொரார்ஜி தேசாய் காலத்தில், மன்மோகன் சிங் காலத்தில் அன்றைய நாடுலாம் எவ்வளோ ஒத்துமையாக இருந்துச்சு. அதெல்லாம் பாருங்கள். எல்லை பிரச்சனை தீருங்க, அடுத்த நாட்டுக்கிட்ட போய் சகோதரத்துவமாக இருங்க, அவங்க நம்மகிட்ட அன்பாக இருக்கிற மாதிரி பார்த்துங்கன்னு சொன்னான். அவன்கிட்டலாம் சண்டையை போட்டு சீனாக்காரன் உள்ளே வந்துட்டான். இமாச்சல பிரதேசம் எந்தன்றான், பாகிஸ்தான் டெய்லி தீவிரவாதி அனுப்புகிறான். நாங்கள் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கடலுக்குள்ளே போய் என்ன பண்ணார், இப்போ சாமி கும்பிட்டார் போகுது. அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு வந்தார், எல்லாம் கேட்டால் ராமர் கால்பட்ட இடம்லாம் கோயிலை திறந்துட்டீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு செயல் செஞ்சால் அது மக்களுக்கு பயன்படணும். நீங்கள் திறந்துட்டீங்க, கட்டிட்டீங்க, திறந்துட்டீங்க. இப்போ இதனால் என்ன, சீனாக்காரன் பிடிச்ச இடத்துலலாம் விட்டு போயிட்டானா, பாகிஸ்தான் தீவிரவாதி அனுப்பாமல் இருக்கானா, ஆப்கானிஸ்தான் நம்மளுக்கு அண்ணன் தம்பி ஆகிட்டானா, என்ன விளைஞ்சது இதனால்? மக்களுக்கான ஆட்சி சார் இது, மதத்துக்கான ஆட்சி இல்லை இது. மக்களுக்கு நீங்கள் ஆட்சி பண்ணுங்கள். 400 ரூபாய்க்கு விற்று இந்த கேஸ் 1150 ரூபா ஆக்கிட்டு 400 சீட்டு ஜெயிப்போம், 500 சீட்டு ஜெயிப்போன்னா யார் உங்களுக்கு ஓட்டு போடுவா? 52 ரூபா இந்த பெட்ரோலை நீ 102 ரூபா ஆக்கிட்டீங்க. டீசல் விலை ஏறி தான் காய்கறிலேருந்து அரிசி பருப்புலேருந்து விலை ஏறினதுக்கு காரணம் டீசல் விலை. அன்றைக்கி கச்சா எண்ணெய் விலை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாதியாக குறைப்போம். நீங்களே எங்கே குறைச்சிங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன். நீங்கள் 2000 பேர் கொடுத்தீங்களா? நீங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு வந்து ஆளுக்கு 5 லட்ச ரூபா போடுங்க. 5 பைசா போட்டிங்களா? போடத்தான் போடல. சாதாரண இட்லி சுட்டுற ஆயா, ரோட்டில் கடை வச்சுருக்கவ, விறகு விற்கிறவ, அவெல்லாம் மோடி 5 லட்ச ரூபா போடுவாருன்னு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நாங்கள் மகளிர் உரிமை தொகை போட்டால் அதில் மினிமம் பேலன்ஸு அந்த காசை திருடுறீங்க. இவங்களுக்கு மினிமம் பேலன்ஸு. டிராக்டர் வாங்கிட்டு ஒருத்தன் 25,000 ரூபா பணம் கட்டலைன்னா அவனை போய் வண்டியை சீஸ் பண்ணுறது, அவன் மேலே வண்டியை ஏற்றுறது. கோடிக்கணக்காக கொள்ளை அடித்தாலும் வெளிநாட்டு ஓடி போய்டும், அவனை கண்டே பிடிக்கிறது இல்லை. பணக்காரனுக்கு ஒரு நியாயம், ஏழைக்கு ஒரு நியாயமா சார்? தள்ளுபடி பண்ணால் எல்லாத்தையும் பண்ணு.
ஏங்க உதாரணம் இந்த செல்ஃபோனுங்க. இந்த செல்ஃபோன் ஒரு நேரத்தில் ஒரு நம்பர் இருக்கும். நம்ம எங்கன்னா வெளியூரில் வேலை பார்ப்போம். வீட்டில் நம்மளை பெற்றவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு செல்ஃபோனை வாங்கி ஒரு சிம் கார்டு ஒன்லி இன்கமிங் மட்டும், அந்த பட்டனு மட்டும்தான் அந்த முதியவங்களுக்கு அமுக்க தெரியும். அவங்களுக்கு ஒரு கார்டை போட்டு ஒரு 25 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் 6 மாதம் இருக்கும். உண்டா இல்லையா? 6 மாதம் அது இருக்கும். 6 மாதம் கழிச்சு ரீசார்ஜ் பண்ணணும் 25 ரூபா. அது இப்போ பாருங்கள், 25 ரூபாயில் ஆரம்பித்து 49 ரூபா வந்து 79 ரூபா வந்து 99 ரூபா வந்து இன்றைக்கி 179 ரூபா சர்வீஸ் சார்ஜ் 1 ரூபா 180 ரூபா இருந்தால் தான் அந்த ஃபோனு 28 நாளைக்கு வேலை செய்யும். 6 மாதத்துக்கு செய்யாது. வெக்கமாக இல்லை உங்களுக்கு வந்து ஓட்டு கேட்குறீங்களே? கச்சா எண்ணெய் விலை ஏறும்போது ஏச்சுங்க, இப்போ இறங்கணும்ல. இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்ச நாளாக பெட்ரோல் டீசல் விலை ஏறாமல் அப்படியே இருக்குது. பார்லிமெண்ட் தேர்தலுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெங்களூர் தேர்தல், குஜராத் தேர்தல் அப்படி தான் இருக்கும். தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் தான் சொல்லிகிட்டே இருப்போம், டக்குனு விலை ஏறிடும். அநியாயம். ஒரு பிட் பாக்கெட்டுக்கு சமமான ஒரு ஆட்சி நடக்குது. மக்கள்கிட்ட போய் சொன்ன வாக்கை காப்பாற்றணும். 5 லட்சம் சொன்னார் இல்லை சார், என்னால் 5 லட்சம் முடியல. இப்போ எங்கள் அண்ணா, பேரறிஞர் அண்ணா தேர்தலில் நின்னார். 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம்னார். அது தகராறாகவே இருந்தது. அண்ணா கொடுத்த வாக்குறுதி. எங்கள் ஐயா கலைஞர் அந்த அண்ணாவோட 100ஆண்டு விழாவில் ஒரு கிலோ 1 ரூபாய்க்கு கொடுத்தோமா இல்லையா? அரிசி கொடுத்து. அப்படி இருக்கணும். நம்ம சொல்லிட்டோம், இதை செய்ய முடியல, நம்ம தலைவர் சொல்லிட்டாரு, செஞ்சு காட்டணுன்ற நம்பிக்கை வரணும். நீங்கள் எதுவும் பண்ணாமல் கொரோனா காலத்தில் எல்லா தொழிலும் நசுங்கி போச்சு. எல்லா தொழிலும் நசுக்க முடியாத ஒரு தொழில் விவசாயம்தான். அது மட்டும்தான் ஒழுங்காக நடந்தது. அந்த விவசாயி கதை என்ன சார்? நீங்கள் என்ன சொன்னீங்க? மினிமம் ப்ரைஸ் கொடுப்போன்னு சொன்னீங்களா இல்லையா? எங்கே கொடுத்தீங்க? இப்போ கேட்டால் எலெக்ஷனுக்காக வந்து போராடுறான்றாங்க சில பேர். அவன் 1 வருஷம் ரோட்டில் கோமணம் கட்டிட்டு திரிஞ்சான், போராடினான், எலிய வாயில் கவுனான். நம்மளுக்கு சோறு போடுற முதலாளி சார் அவன் ரோட்டில் இப்படி திரியிறானே, கொஞ்சமாவது கூச்சனாச்சு இருந்து அவனை கூப்பிட்டு பேசி கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறான். இல்லை இதுக்கு அது காலம் வேணும். அதை கேட்கறதுக்கு நாதி இல்லை. நீங்கள் பாட்டுக்கு கோயிலாக போய் கடலில் போய் கல் எடுக்கிறதும், கோயிலில் போய் தண்ணியில் குளிக்கிறதும், இது என்ன வேலை இது? நாங்கள் இருக்கிற சாமிக்கு விரோதின்னு சொல்லவே இல்லைங்க. நாங்கள் 1949 கட்சி ஆரம்பித்தோம். 52லேயே சொல்லிட்டோம். நாங்கள் கோயில் கூடாது என்பதல்ல எங்கள் நோக்கம். கோயில் கொள்ளையர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக. மறுபடியும் இப்போ பராசக்தி படத்தை தான் இந்த எலெக்ஷன் ஒரு வாட்டி ரிலீஸ் பண்ணோம் போல். ஆனால் எனக்கு கத்த வேண்டிய டைம் வேலை இல்லை. அந்த படத்தை போட்டு எண்டு கார்டு போட்டோடனே இந்த படத்தை தான் நாங்கள் அன்றைக்கே சொன்னோம், இப்போவும் எங்களை போய் சொல்கிறான்னு சொல்லிட்டா மேட்ரு முடிஞ்சுது. எங்களுக்கு நிறைய சோர்ஸ் இருக்குது சார் ஓட்டுக்காக, அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ நான் உட்காந்து சொல்கிறேன், இப்போ மோடி என்ன சொல்ல போகிறார் பாருங்கள். வாரிசரிச்சலே ஒழிப்போம், குடும்ப ஆட்சியை ஒழிப்போம். என்னடா குடும்ப ஆட்சி? நான் கேட்குறது அதுதான். என்ன குடும்ப ஆட்சி? வாரிசு இருக்குது, நாங்கள் எங்கே இப்போ சொல்கிறீங்க? நான் அரசியல்வாதி சார், எனக்கு வாரிசு இருந்து பையன் பிறந்துட்டான். அவன் என் கூட வரான்னா நான் எப்படி வானான்னு அவனை சொல்ல முடியும்? என் கூட தான் வச்சுக்க முடியும். அதனால் அவன் செஞ்ச தியாகம் என்னான்னு பாருங்கள். எங்கேயோ இப்போ கலைஞர் முதலமைச்சராக இருந்தார், எங்கள் தளபதி வெளிநாட்டில் வேலை பார்த்தாரு, சாவுக்கு வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு சொன்னால் அது ஆக்சிடெண்ட், விபத்து. அது எடப்பாடி பழனிசாமிக்கு பொருந்தும், அது பன்னீர்செல்வத்துக்கு பொருந்தும். விபத்தில் பிறந்த முதலமைச்சர்கள் அவங்க. உதயநிதிக்கு பொருந்துமா? உதயநிதி அவர்களுக்கு பொருந்துமா? எப்படி பொருந்தும்? அவர் பல தியாகங்களை மு.க. ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுருக்காரு. உதயநிதி என்ன தியாகங்கள்லாம் செஞ்சுருக்காரு? அது வந்து புரியாதவர்கள் கேட்கின்ற கேள்வி. ஒரு பையனுக்கு கல்யாணம் நடக்குது. ஒரு கல்யாணம் நடந்தால் பொண்ணு மாப்பிள்ளை எங்கே போவாங்க? தேனிலவுக்கு தான் போவாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் தளபதி ஜெயிலுக்கு போனார். நான் போனேன் 62 நாள் இல்லை 92 நாள் இருந்தாலும் வந்துடுவேன்ற நம்பிக்கை என் பொண்டாட்டிக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த மிசா கைதியாக அவர் போகும்போது உயிரோடு வருவார்ன்ற நம்பிக்கை கிடையாது. புது மாப்பிள்ளை வச்சிங்களா? இல்லை, உங்கள் தளபதியினுடைய தியாகத்தை இருங்க நீங்கள் கேட்ட இப்படி அவசரப்பட்டு தான் தமிழ்நாடு பாழா போகுது. இல்லைண்ணே, அவருடைய தியாகத்தை நம்ம அவரோட தியாகம் இவருக்கு ஏன் தியாகின்ற பட்டம் வந்து சொல்லத்தான் வரேன். என்ன அவர் உள்ளே போனப்போ வருவாருன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அந்த சிட்டி பாபுவும் பாலகிருஷ்ணனும் சாவாவும் போயிருந்தா அவர் மேலே படுக்கலைன்னா அன்றைக்கி செத்து போயிருப்பார். கணவன், தன்னை கருவாக்கிய கணவன் காராகிரகத்தில் இருக்கிறான். கருவுற்ற பெண்மணி அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் 7 மாதம் கருவை சுமக்கிறார். ஆஸ்பத்திரிக்கு போய் புள்ளை பெற்று அந்த புள்ளையை எடுத்துக்கிட்டு தான் பெற்ற பிள்ளைய ஒரு அப்பா எங்கே பார்க்குறாரு பாருங்கள். சிறை கம்பிக்கு முன்னாடி அந்தமாக கொண்டு போய் காட்டுது, நீ கருவாக்கிய குழந்தை இவன் தான். அது வேறு எந்த குழந்தையும் இல்லை, அதுதான் உதயநிதி.
கருவிலேயே தந்தையை காராகிரகத்தில் அடைத்த உதவிய பிள்ளை அவர். புரியுதுங்களா? அதுதான் சொல்கிறேன், நாங்கள் இளைஞரணி செயலாளர் ஆக்கணும் இல்லை சார், அது வாரிசுன்னு சொல்லுங்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களே, நீ வாரிசு இல்லை தானே? அண்ணாமலைக்கு ஏன் அரவக்குறிச்சியில் போடல? முருகனுக்கு ஏன் போடல? தமிழிசை சவுந்தரராஜன் ஏன் போடல? எம்எல்ஏ எம்பி என்ன முடியுமோ நின்னீங்கல்ல, ஏன் போடல? அப்போ மக்கள் அவர்களை ஏற்கிறார்கள், மடையர்கள் நீங்கள் எதிர்க்கிறீர்கள். சரி, உதயநிதி வரைக்கும் கூட விட்டுருவோம்னா, இன்பநிதியும் நீங்க கட்சியில மேடையில் ஏத்துறீங்களே. நான் கேட்கிறேன் சார், நான் கேட்கிறேன், உங்களுக்கும் நீங்க சொன்ன மாதிரி பேரன்கள் இருக்கிறாங்க, படிக்கிறாங்கன்னு சொன்னீங்க, உங்கள் பேரன் அந்த மேடையில் ஏற முடியுமா? எனக்கு வாய்ப்பு கிடைச்சா ஏற்றுவேங்க, கண்டிப்பாக ஏற்றுவேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த வாரிசு அரசியல், கலைஞருக்கு பின்னால் எங்கள் நல்ல தளபதி, அவர் என்னென்ன செய்யாமல் போனாரோ அதெல்லாம் செய்கிறாரு. இப்போ அவர் இருக்கிறதுனால தான் இந்த கட்சியும் ஆட்சியும் கட்டி காப்பாற்றுறாரு. இப்போ மகாராஷ்டிரா மாதிரியோ கர்நாடகா மாதிரியோ இல்லை பாம்பே மாதிரியோ எதனா ஒரு நிலம் வந்தால் என்ன கதை ஆகிருக்கும்? யாரையும் விலை கொடுத்து வாங்கிடுவாங்க சார். அந்த பிளட் அந்த உடம்புல ஓடுறதுனால தான் அந்த சிந்தனை வரும். ஒரு முட்டாளை கொண்டு போய் நிற்க வைக்கல, நாங்கள் முட்டாள் நிரூபிச்சுட்டா நாங்களே வாபஸ் வாங்கிடுவோம். அறிவாளி தான் கொண்டு போய் வைக்கிறோம். இப்போ அவருக்கு கொடுத்துருக்க துறை என்ன? இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை. இப்போ எப்படி சிறப்பாக நடக்குது? உலகமே நடத்த முடியாத விழாக்கள்லாம் நடத்தி காட்டுறாரா இல்லையா? வேலை செய்கிறார். வேலை செய்யலன்னு குறை சொல்லுங்கள், அதை சுட்டி காட்டுங்க. அதுக்கு ஆண்மை இருக்கிறவங்க வாரிசு இருக்கும் சார். வாரிசு விரும்பினால் அரசியல் வருவாங்க, அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. மக்கள் ஏற்கிறார்களா இல்லையா, இதான் கேள்வி. மக்கள் ஏற்றுட்டா விட்டு போயிடணும். மக்கள் ஏற்கலைன்னா மக்கள் உங்களை நிராகரிச்சிட்டாங்க, போங்க. வாரிசு இல்லைன்னு வந்தீங்கன்னா உங்கள் கதை என்ன? என் கேள்வி அதான். அதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு தானே போடணும். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிலே உதயநிதி தோற்றுருக்கணும்ல, குளத்தூரில் எங்கள் தளபதி தோற்றுருக்கணும்ல, தோத்தமா? அவர் வாரிசு இவர் வாரிசு, அது எங்கள் கட்சி சீட்டு கொடுக்கலாம். மக்கள் ஓட்டு போடணும். மக்கள் ஓட்டு போடணும். மூடி நான் அதுலேயும் என்ன சொல்கிறேன், பிஜேபிக்கு சொல்கிறேன், நீ வந்து 10 வருஷம் முடிய போகுது, நீ என்ன பண்ண இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்லிட்டு போ. சொல்லிவிடு, நான் போடுறேன் ஓட்டு. சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாத வாய்க்கு வந்ததை பேசணுன்றதுக்கு கவர்னரும் அண்ணாமலையும் நிர்மலா சீதாராமன் இவங்க 3 பேரோட கதையை மட்டும் நாங்கள் சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபிக்கு வாக்களிப்பதையே தவிர்த்துடுவாங்க. அவங்க நடத்த செயல், வெள்ளத்தை வந்து பார்க்கறதுக்கு நாங்களாக கூப்பிட்டோம், நீங்களாக தானே வந்தீங்க. காசு கேட்டால் கொடுக்க மாட்டேன்றீங்க. அப்புறம் உங்கள் அப்பா வீட்டு பணமானு கேட்டால் அதுக்கு தப்பாக சொல்கிறீங்க. இப்போ பார்லிமெண்ட் உங்கள் அப்பா வீட்டு இடமான்னு நாங்கள் கேட்டால் எம்பிக்கு மரியாதை கொடுக்கணும் சார். நீயும் ஒரு எம்பி ஆகலை, நீ தேர்தலில் நிற்கலன்னு வச்சுங்க, அது வேறு. இவ்வளோ பேசுகிறாங்கல்ல வாரிசு இல்லைன்னு. முருகன் யாருக்கும் வாரிசு இல்லை. எல் முருகன் நீலகிரியில் வந்து நில்ல கேட்டிருக்காரு, சீட்டு போய சீட்டு கேட்குற ஏங்க அங்கே போய் மத்திய பிரதேசில் எம்பி ஆகி போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு. நீங்கள் என்ன கொடுக்குறாங்கன்னு பேச்செல்லாம் அடிப்படுது. அதான் ஒரு வானான்னு ஓடிட்டாரு. அதிமுக கூட்டு இருக்கும் குளிர் காஞ்சலான்னு பார்த்தாரு. அவங்களுக்கு ஏதோ 1% மான ரோசம் வந்துருக்குது, அவங்க கழட்டி விட்டாங்க. ஐயோ நமக்கு கரையாற முடியாது. ரோசம் இருக்கா, பயம் இருக்கா? இல்லை, இப்போ பேசுறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் இருக்கிற மாதிரி நம்புகிறேன் சார். என்ன தான் நீங்கள் நினச்சாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவர்கள் நமது பங்காளிகள். அதிமுக ஒரே வரியில் முடிச்சுட்டேன், அவ்வளோதான். புரியுதுங்களா? அந்த கட்சி இங்கேருந்து போனவங்க தானே சார், அதில் யார் புதுசாக இருக்காங்க? ஆனால் பிஜேபி எடுத்துங்க, யாராவது அந்த கட்சிக்குன்னு சின்ன வயசுலேருந்து பிஜேபியில் இருந்தாங்க. அந்த பொன் ராதாகிருஷ்ணன் மாதிரி அவர் கூட பழைய காங்கிரஸில் இருந்தவர், அவரும் பியூர் பிஜேபி கிடையாது. புரியுதுங்களா? நயினார் நாகேந்திரன் ஒரு எம்எல்ஏ, அவர் எங்கே இருந்தார்? மற்ற கட்சியில் பிடிச்சி அரசியல் நடத்துறது தான் உங்கள் பொழப்பாக இருக்குது. உங்களுக்குன்னு சுயமாக தொண்டர்களை உருவாக்க பாருங்கள். அப்புறம் எம்பிக்கு வர்றது, எம்எல்ஏக்கு வர்றது, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். 40 பகல் கனவு தலைவர். இந்த வாட்டி நிச்சயமாக அவங்க ஆட்சிக்கு வர முடியாது. மக்கள் வச்சுக்கிட்டாங்க. மத கலவரத்தை தூண்டு. மணிப்பூரில் கலவரம் அதுவாக உருவாச்சு, இவங்களா உருவாக்குது. குஜராத்தில் என்னாச்சு, இவங்களா உருவாக்குது. கலவரத்தை தூண்டி இந்து அந்த மதத்தை பிரித்து அதில் குளிர் காஞ்சி வந்துடலான்னு இந்த வாட்டி முடிச்சிட்டாங்க. 10 வருஷம் ஏமாந்துட்டாங்கல்ல. அன்றாடம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருந்தால் எவன் சார் ஓட்டு போடுவான்? டெய்லி பெட்ரோல் போட்டு ஆகணும், டெய்லி அடுப்பு எரியணும், டெய்லி பால் வாங்கணும், டெய்லி சர்க்கரை வாங்கணும், டெய்லி காய்கறி வாங்கணும். அதை ஏற்றிட்டு வர வண்டிக்கெல்லாம் டீசல் போடணும். டீசல் விலை ஏறி போச்சு. இதெல்லாம் பார்க்கல ஜனங்க. நாங்கள் ஒன்றும் போய் பெருசாக கேட்க வேணாம். நாங்கள் செஞ்சதை சினிமா படமாக எடுத்துருவோம். கத்தி தொண்டை தண்ணி எங்களுக்கு பாழாக போவேணாம். எடுத்த சினிமா படத்தை எல்லாம் முடிஞ்சால் பழைய பிரிண்ட்டு பராசக்தி இருக்குது. 234 தொகுதியிலையும் படத்தை பிரிண்ட்டை போட்டு இப்போ எல்லாம் அது என்ன ஏதோ க்யூப்பில் படம் ஒளிபரப்பலாமா? ஒரு இடத்துலேருந்தே எல்லா இடத்துக்கும். இன்னும் டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. எங்களுக்கு தெரிலன்னா சொல்ல நீங்கள் இருக்கிறீங்க.
போட்டு விட்டாவே எங்கள் மேட்ரு முடிஞ்சுது. அதனால் பிஜேபிலாம் கனவு தான் இனிமேல் காணணும். பார்ப்போண்ணே. பல விஷயங்கள் நாங்கள் உங்களுடைய பர்சனல் நீங்கள் சிறைக்கு சென்ற விஷயங்கள் நீங்கள் பேசினது அதெல்லாம் பேச தொடங்கி நீங்கள் தமிழக அரசியல் தேசிய அரசியல்னு பல விஷயங்கள் சொல்லிட்டீங்க. பார்ப்போம் 234 தொகுதியில் யாரோட படம் ஓட போகுது, அது பாஜகவோட படமா திமுகவோட படமான்னு நம்ம ஒன்று பார்ப்போம். இன்னொன்று வந்து நான் ஆபாச வார்த்தைகள்னு தொடங்கினேன். ஆனால் இந்த பேட்டியில் வந்து நீங்கள் ஒரு இடத்துலையாவது பயன்படுத்துவீங்கன்னு நினச்சேன். ஆனால் ஒரு இடத்துல கூட பயன்படுத்தலை. இந்த மாற்றம் ஒரு இளைஞராக எனக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசியிருந்தாலும் இந்த நேர்காணல நீங்கள் ஒரு வார்த்தை கூட ஒரு இடத்துல கூட பயன்படுத்தலை. அதற்கு முதல்ல என்னுடைய நன்றி உங்களுக்கு வந்து சொல்லிக்கணும். ரொம்ப நன்றிண்ணே. தவறு செய்தவன் திருந்தியாகணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். இந்த பாட்டெல்லாம் பாடினேன். அதே காதால் தான் தென்னாட்டு மக்கள் எங்கள் பொன்னாட்டு மக்கள், போர் என்றால் புலிக்குணம், பொங்குமின்ற காதல் என்றால் உலகனுக்கே ஒரே இனம், இங்கு பிறந்தவன் பேடியாவதில்லை, பேடியாக இருப்பவன் இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான். அந்த வசனத்தையும் கேட்டிருக்கிறேன். அதனால் என்னை மாற்றிக்கொள்வேன். ஆனால் எல்லாரும் மாறணும்னு நினைக்கிறேன். மாறலன்னா நான் மறுபடியும் என்னை மாற்றிக்கணும். இதுதான். நன்றி. நன்றி. ரொம்ப நன்றி.